கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 4:5 வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகள் என்று சொன்னால் என்ன? எத்தனையோ பலிகள் உண்டு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி அநேக பலிகள் உண்டு. இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற நீதியின் பலி என்ன? வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆக விசுவாசம் நீதியின் பலியாக இருக்கிறது. நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது நீதியின் பலியாக இருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படியாக நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நம்பி ஸ்தோத்தரிப்பது நீதியின் பலியாக இருக்கிறது. இந்த நாளிலும் நீதியின் பலிகளை செலுத்தி விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து அவர் மீது நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நீதியின் பலிகளை விசுவாச அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுத்து உம்மீது நம்பிக்கையாக இருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you all.